கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பொறியியலாளர் ஜோதிமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் ஷா நவாஸ் பேருந்து நிலையம் மற்றும் லால்பேட்டை பகுதிகளில் பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய அரசின் அடாவடித்தனமான தொகுதி மறுவரை சீரமைப்பு சட்டம் மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை அவசரமாக கொண்டு வரும் ஒன்றிய அரசின் இந்த போக்கினை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேல் இட பொறுப்பாளர்கள் குணவழகன், மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர், மாவட்ட செயலாளர் மணவாளன் மற்றும் நிர்வாகிகள் சக்திவேல், ராவணன், இளந்தமிழன், நாகராஜன், ஆற்றல் அரசு, மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எந்த உரிமை நம்மிடம் எஞ்சி இருக்கிறது? நம்மிடம் இருப்பது நாடாளுமன்ற உரிமை, சட்டமன்ற உரிமை. ஆனால் இன்றைக்கு அதை காலி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 40 பேர் நாடாளுமன்றத்துக்கு போய் குரல் கொடுத்தாரா நம்முடைய குரல் அங்கே ஒலிக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த டீலிமிட்டேஷன் என்கிற பெயரில், தொகுதி மறு வரையறை என்கிற பெயரில் அதை ஒழித்து கட்ட பார்க்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் 80 பேர் இருக்காங்கன்னா எம்பிக்கள், இனி இந்த தொகுதி மறுவரையறை மூலம் அப்படியே 150 பேரா மாறிடும். ஒரு மாநிலத்திலேயே அவர்களுக்கு 150 சீட்டு. ஆனால் நமக்கு புதுவையில் சேர்த்து 40 என்றால் 40 59 மாறுகிறாங்க. அதே போல 80 150 ஆகும்போது 40 80 மாறணும்ல, அதான சரி. ஆனா 40 59 மாறுது, 80 180 மாறுதுன்னா அநீதி அல்லவா? எந்த அடிப்படையில் அப்ப கூட்டுறீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் கூட்ட போறாங்க.